ஆமென். கர்த்தர் கேட்டதை தந்திருக்கிறார். உங்கள் மத்தியிலும் அதை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவருமே சத்தியத்தில் அடைந்து சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆமென். அல்லேலூயா. அதில் வரமிட்டங்க. அல்லேலூயா. நம்ம தேவனை தான் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எந்த மனுஷனையும் பிரஸ்தாபப்படுத்த வந்து வரல. அல்லேலூயா. நம்முடைய நோக்கமெல்லாம் கிறிஸ்துவை பிரதானமாய் கொண்டு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்ததாலே அந்த ஜீவன தேவன் நம்மளை என்ன செய்வார்? ஒவ்வொரு நாளும் நடத்துவார். நம்புகிறீங்களா? நடத்தி கொண்டிருக்கிறாரா? நடத்துறதா இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆவியிலே நிரம்ப வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஆவியிலே நிரம்ப வேண்டும். நாம் இந்த நாளிலே உங்களோடு ஒரு 19வது பாடத்தால் வச்சுங்களா? எல்லாருமே சரிங்களா? சரி, நான் அப்புறம் பாடி உங்களோடு கைப்பற்றேன். ஆண்டவர் நம்ம நடத்தாவிட்டால் நாம் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்ம நடத்தாவிட்டால் நாம் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் நாட்களே தேவர்களாகிய நீங்களும் நானும் என்னோடு சேர்ந்து பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் நாளிலே இந்த புக்கில் நிறைய பாடல்கள் நீங்கள் வாங்கி பயன்படுங்கள். அதனால் கர்த்தர் போன ஞாயிற்றுக்கிழமை தான் பாஸ்டர் பாஸ்டர் வழியாக ப்ரெஸ்டப் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். இதனால் உங்களோடு அதற்காக பேசி கொண்டு அது மட்டுமல்ல, விழுப்புரம் பகுதிக்கு நம்மளை கொண்டு காலி திருமணத்தை வச்சுருக்கீங்க. அது எங்களுக்கு தடுமாற்றமாக இருந்தது. ஆனால் என்ன என்று சொல்வதற்கு தெரியல. ஆனாலும் விழுப்புரம் எங்கள் சபையில் கன்வென்ஷன் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சித்தமானால் நாங்களே ஆபிரகாம் பாஸ்டர் இதை வண்டி ஏற்பட சொல்லியிருக்கார். இருந்தாலும் வர முடியும். ஆவே இந்த காரியங்களுக்காக நான் யோசிக்கிறேன். குயின் மிகமா இந்த ஆண்டோருக்காக நேசிக்கிற பிள்ளை. கர்த்தருக்கு நல்ல கடந்த நாட்களை சொல்லி அதுக்கு இந்த நாசில் ஏற்படுறதுக்கு நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். அல்லேலூயா. 19வது பாடல் பாடலாம். நீ என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? நீ என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? நான் சொல்லி பாருங்க. நீ என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? நீ என்னை நடத்தும் போது கவலை எதற்கு? நானும் வாழும் போது பயம் எதற்கு? அக்கினி அபிஷேகம் என்னை நிரப்ப,
அர்த்தம் புரிஞ்சுங்களா? அர்த்தம் புரிஞ்சுங்களா? அவர் நம்மை நடத்தும் போது என்ன வேண்டாம்? பயப்படவே கவலையே வேண்டாமே. அல்லேலூயா. நம்ம கவலைப்படுறதுனால ஒரு மனத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆமே. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அவருக்கு பின்னாக அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையை செய்யும் பொழுது ஆனால் சொல்லியிருக்கார், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு குடிஜபத்தோடு என்ன செய்யுமா? தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டுமா? அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களை செய்யக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வர மாட்டேங்குதா? அல்லேலூயா. நம்ம தேவனை சார்ந்து வாழணும். எந்த வேலையானாலும் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை தான் பரிசுத்த வாழ்க்கை. அந்த பரிசுத்த வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்குமே ஒழிய தீமை நடப்பதில்லை. ஆமே. நம்முடைய தேவன் தீமை பாராத சுத்த கண்ணன். ஆமே. அந்த சுத்த கண்ணனாக இருக்கிற தேவன் அவர் நன்மை செய்வராய் சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்வராய் சுற்றி திரிந்தார். அப்ப நம்மளை வீடு எப்பொழுது என்ன செய்யணும்? தேவனுடைய ஆவியில நிரம்பிக் கொண்டே இருக்கணும். ஆமே. தேவ ஆவியில நீங்க நிரம்ப 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 உங்கள் தெய்வீக மகிமை, அந்த பரலோகத்தின் சக்கின மகிமை உங்களை மூடிக்கொள்ளும், உங்களை சூழ்ந்து கொள்ளும். எந்த ஒரு அந்தார சக்திகளை உங்களை தொட முடியாது. ஏன்னா அபிஷேகம் அதற்குத்தான் தர. அபிஷேகம் மற்ற மனுஷர்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட கவலைப்படக்கூடாது. ஆமே. வரமாட்டேங்குது. இவனுக்கு எவ்வளோ அற்புதம் நடந்திருக்கு, அற்புதம் செய்திருக்கார். இத்தனை காலமாக காத்திருந்திருக்க கர்த்தர் கைவிடுவாரா? கர்த்தருக்கு செயல் செய்ய கைவிடுவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமே. நம்முடைய வாழ்க்கையிலே இதயம் சுத்தமாகிவிட்டா அற்புதங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடந்துவிடும். ஆமே. நம்மளை தேடி ஆண்டு கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆவே நம்முடைய வீடு எப்பொழுது எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அப்போ அந்த வீட்டில் என்ன இருக்கணும்? துதியும் பரிஸ்தோத்திரம் நிரம்பி கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் உன் வீடு எப்படி இருக்கணுமா? அலங்காரம். எதனால் அலங்கரிக்கணும்? வேத வசனத்தால் அலங்கரிக்கப்பட வேண்டும். துதியினால் ஸ்தோத்திரத்தினால் நிரம்பி கொண்டிருக்க வேண்டும். அப்படி துதியினால் ஸ்தோத்திரம் துதிக்க 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 தேவனுடைய பிரசன்ஸ், தேவனுடைய மகிமை உனக்குள்ளே ஆளுகை செய்யும். நீ ஒன்றை குறித்து உங்களுடைய அவசியமே இல்லை. ஆமே. ஆவைத்து அவர் சொன்னார், எப்போது சந்தோஷமாறுங்கள் 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 மறுபடியும் மறுபடியும் சொன்னார். ஆமே. பிரிப்பு 4:6 படிக்கும்பொழுது என்ன சார்? சந்தோஷமாறுங்கள். 4வது சந்தோஷமாறுங்கள் சந்தோஷமாறுங்கள். எதனால் இருக்கணும்? ஆவியர் உங்களுக்குள்ள வந்துவிட்டார். அவர் சந்தோஷத்தின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவே நம்முடைய வீடு எப்படி இருக்கணும்? ஆண்டவரை துதிக்கிற வீடாக, ஆண்டவரை பயன்படுத்துகிற வீடாக. வேதம் சொல்லுது, நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் தொனிக்கணும். உங்க வீடு எப்பொழுது என்ன செய்யணும்? தேவ வார்த்தையினால் துதிச்சு கொண்டே இருக்கணும். தேவ வார்த்தை சொல்லிக் கொண்டே இருக்கணும். அப்படி சுற்றி இருக்க ஜனங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் பக்கமா இவர்களால் தேவனுடைய பிள்ளைகள் அவளை துதிப்பார், அதிகாலை துதிப்பார்கள் சொல்லணும். ஆமே. உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? அந்த வீடா தேவ ஜெப வீடு, அந்த வீடா தேவ ஆண்டுடைய பிள்ளைகள். அந்த வீட்டில் போனால் அவனை சுகம் உண்டாகும். அந்த வீட்டில் போனால் அவனுடைய பாரங்கள், கடல்கள், கல்விகள் எல்லாம் மாறும். அப்படி ருசி பார்க்கணும்.
ருசி பார்த்தவன் தான் பாடுறான். அல்லையா, ருசி பார்த்து தான் எழுதி வச்சுருக்கான் பாட்டை. அல்லையான்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை வீடு ஜெப வீடு, நீங்களே அவ்வாலயம். இந்த ஆலயம் என்ன செய்யாது, இந்த ஆணி பார்வைக்கு அழகாக இருக்குது, ஆனால் அது என்னைக்காவது தூக்கிடாது. நீங்கள் இருந்தால் தான் மகிமை இறங்கும். சாலோம் கட்டின மண்டபத்தில் அநேக மக்கள் கொண்டாங்க, துதிச்சாங்க, அங்கே செக்கினா மகிமை இறங்குறது. அல்லேலூயா. வெறும்படி என்ன செய்யாது, ஒரு நாளும் துதிக்காது. நமக்கு தங்குவதற்கு, நமக்கு ஆனை துதிப்பதற்காக, ஆனை பலியிடுவதற்காக, ஆனை மேம்படுத்துவதற்காக தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு சபையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாம் என்ன 20% இருக்க மாட்டீங்க, ஆனால் 20% உங்களோட இயேசு இருப்பார். சரிங்களா? அப்ப நீங்க எப்போதும் தேவனை துதித்து கொண்டு இருக்கும் பொழுது உங்க இதயம் நிரம்பி வழியும், உங்க இதயம் சந்தோஷத்தால் கொழுந்துள்ளு எரியும். நம்முடைய மாற்ற தேவன், நம்முடைய தேவன் அவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் எந்த இடத்திலும் ஆண்டு பயப்படுத்த அநேக ஜாதி ஜனங்களை ஆண்டு பக்கம் திருப்ப முடியும். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை பயப்படுத்த வேண்டும் என்றால் நீங்க ஜனங்களுக்கு சத்தியம் சொல்லணும், ஜனங்களை ஆதாயப்படுத்தணும், அவங்க சபைக்கு திருப்பணும். ஆமென். இதை நீங்க செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை அல்லல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இடமா இருப்பார். அவரே இடமா இருக்கார். அல்லேலூயா. அவை பாட்டுத்தாளர் 31 பாடல் நம்ம சேர்ந்து பாடலாம். சோத்ரம். ஐயா வந்துட்டாங்க. ஐயா அடுத்த 1:30 மணிக்கு 2 மணிக்கு நடப்பாரு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. வரமாட்டேங்கிறதா இல்லையா? ஹல்லேலூயா. ஆவே நாளில் இதில் பாட்டுத்தாளே நமக்கு 31வது பாடல் பாடுவோம். எடுத்துட்டீங்களா எல்லாருமே? உங்களுக்கு இது நல்ல கற்றுக் கொடுத்த பாடல்கள் தான், எல்லாமே எளிமையான பாடல் தான், நீங்கள் விரும்பி பாடுற பாடல் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயாவே வராதே. சோத்ரம் சொல்லலாமா? என் வீடே என் இதயம் நீ தங்கும் ஆலயம். என் வீடே என் இதயம் நீ தங்கும் ஆலயம். தேவி தேடுவே துதி தேடுவே நீ தங்கும் ஆலயங்கள். தேவி தேடுவே துதி தேடுவே நீ தங்கும் ஆலயங்கள். என் வீடே என் இதயம் நீ தங்கும்
எத்தனை பேர் ஆண்டு நாமத்தை நீங்கள் மயப்படுத்தும் பொழுது உங்கள் வீடு தேவனுடைய ஆலயமாக இருக்கணும். நல்லவையா. அதே போல் எல்லா பாடலுமே இதில் ஆவியில் பலர் கொண்டு செயல்படுகிறது. இந்த பாடலுக்கு உங்களுக்கு கிரயங்கள் செலுத்துவதற்கு தகுதியாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதோட விலை 150 ரூபா தான். நல்லவையா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டு உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் வாங்கி பயன்படுங்கள். ஏன் அதில் இந்த பாட்டு 258 நம்பர்கள் இருக்கும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆவியில் நிரம்பி பாருங்கள், உங்கள் களஞ்சிகள் நிரம்பும், ஒரு சமானம் பெருகும், சந்தோஷம் பெருகும். இதை அனுபவித்து தான் நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன். அவை கத்தறிந்த நாளை வாய்ப்பிந்த எல்லா அருமையாக சமீபிக்கும் அருமையாக போதருக்கும் யாவருக்கும் சபை யாவருக்கும் தெரிந்துள்ளேன். இந்த பாட்டு வாங்கி பயன்படுங்கள். இந்த நாளுக்கு கொஞ்சம் புஸ்தகம் குழந்திருக்கிறேன். கத்தோடைய ஆசிரியராக. ஆமென். ஆமென். சொல்லுங்க. உங்களை எல்லாரையும் பார்ப்பதிலே மகிழ்ச்சி.